சிறப்பு சங்கம் அமைக்கும் பொழுது இலக்கியப்படியை ஈடுபடுத்தி அவர்களுக்கு முறைப்படி அவர்களுக்கு அது பயிற்சி அளித்து வருகிறார்கள் என்றால் இறைவன் கொண்டு இலக்கியத்திற்கு எத்தகைய சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைதராபாத்தில் சென்று நிலை என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். இலக்கிய வார வட்டம் நிலை என்ற பத்திரிகை அடியையும் அங்கே அழைத்து இதில் போய் சொற்பொழிவாளர்கள் அந்த பேரும் புகழ் எனக்கு கிடைத்தது. அந்த நிலை இலக்கிய பத்திரிகையிலே என்னை பற்றி எழுதியிருந்தார்கள். அந்த இளைஞனுடைய தொண்டை நான் பார்க்கிறேன். நம்ம ஒரு இடத்துல இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும்னா ரொம்ப சிரமப்படும். ஆனால் ஒரு ஹைதராபாத்திலே ஒரு மூலையில் இருக்காரு. இந்த இலக்கிய பணிக்காக அவர் புறப்பட்டு வந்து மாதம் ஒருமுறை வந்தார் என்று எழுதுகிறேன். அங்கெல்லாம் சென்று எத்தனை கூட்டங்கள் இப்பவே 3 நாள் 3 இடம் போயிட்டு வந்திருக்காரு. இந்த தொண்டை பார்க்க வேண்டும். அதனால இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கின்ற இளையவர் ஒரு மிகப்பெரியவர். மற்றவரை பாருங்கள், முத்து சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லி பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் பேச ஆரம்பித்தார். ஆதி கொட்டு என்று பட்டம் சொல்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? சென்னையில் இருக்கிறார். அவர் புதுக்கோட்டையில் இருக்கிறார். என்ன ஒரு அபிமானம், ஈடுபாடு இலக்கியத்தின்பால் இருந்தால் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வருவார்கள் என்பதை எடுத்துக்காட்டத்தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சி பக்கத்தில் இருந்து வந்துவிட்டு போகும் நல்ல முழுமையான ஈடுபாடுடன் இங்கே வர வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற முத்து சுப்பிரமணியன் அவர்களை பார்க்கும்பொழுது இந்த அரங்கேற்றத்திற்கு அந்த தீட்சிதர்களும் அந்த சர்வ ஸ்ரீலங்க வைஷ்ணவர்களும் நிச்சயமாக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, எத்தனை பெரியவர்கள், திரு ஏழுமலை பெரியானவர்கள், பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் எளிமையான நாட்டுக்கோட்டை குழுக்களில் பிறந்தவர் எழுதிய கவிதைகள் கொஞ்சமான நல்லமா சமுதாயத்திற்கு வளர்ந்தே குழந்தை கவிதை என்று சொல்லப்பட்ட ரங்கேஷ்ராமன் அவர்கள், திருநாவுக்கரசர் மற்றும் அனைவரும் சொல்ல வேண்டும். பத்மன் அவர்கள், அவர்கள் கலைஞர் பத்மன் என்றார்கள். நான் அறிந்தபோது ஜெயாகிரி பத்மன், இப்போ கலைஞர் பத்மன் என்னும் கலை பத்மன் என்று அதை அறிக்கை போடலாம். எங்கெல்லாம் கலை இருக்கிறதோ அங்கெல்லாம் சொல்லுவோம். மகாகவி பாரதியாருக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும், எத்தனையோ சிறப்புகள் செய்தாலும், அவர் ஒரு தேசிய பெருகின்ற அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு புரட்சி போராட்டத்தை துவக்கி இருக்கக்கூடிய கவிமானி எதிரொலி விஸ்வநாதன் அவருக்கு அந்த பட்டம் நீங்கள் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தி மகாகவி பாரதியாருக்கு தேசிய அந்தத்தை தர வேண்டும் என்று முழங்கி வருகிறாரே, அந்த எதிரொலி விஸ்வநாதன் எப்படியாக வந்து கொண்டிருக்கிறார். வாசந்தி அவர்களே, உங்களை பாராட்ட இத்தனை பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்குள் ஏதோ ஒரு ஆற்றல் இருந்தாலும் வர முடியும். மன்னாங்குடி, பார்த்தசாரதி, சந்தானம் ஐயங்கார் அவர்தான் வாசந்தி. அடியே இந்த சிவன் கோவிலே 3 நாள் சிறப்பு சொற்பொழிவாற்றினேன். முதல் நாள் ஸ்ரீ சங்கர விஜயம், 2ஆம் நாள் ராமானுஜ விடுதலை, 3ஆம் நாள் மகான் மத்தூரம் மந்திராலய மகான் ராகவேந்திர 3 நாள் தொடர் சொற்பு நிகழ்ச்சியை இந்த 3 நாளைக்கு வந்து கடவுள் வாழ்க்கை பாடியவர் திரு பாசந்தியர். நான் ஒரு வைஷ்ணவன் என்று சொல்ல வேண்டும். அங்கே வந்து விபூதி இட்டுக்கொண்டு சங்கராச்சாரியை பற்றி பாடினார். அடுத்த நாள் ராமானுஜரை பற்றி பாடினார். அதற்கடுத்த நாள் மத்தூரையும் ராகவேந்திரன் பற்றி பாடினார். இந்த எளிமை ஒரு சாராக நாம் சைவம் என்றும் வைஷ்ணவம் என்றும் ஆப்பம் என்றும் சேராது அனைவரும் இறைவன் படைப்புகள், இறைவன் தந்த குருமார்கள் என்ற எண்ணத்தோடு அவர் படைப்பதால் தான் அவருக்கு இத்தனை பெரியவர்கள் கூட்டம் இங்கே வருகிறது. மிக மிக எளிமையாக சொல்கிறார்கள். அவருடைய இதை பற்றி அவருடைய ஆசான குருவாக வழிகாட்டியாக வழிபடுகின்ற திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு பெரியவர். அல்லாமையினாலே இங்கே வரை வீழவில்லை. ஆனால் இங்கே அங்கேதான் நின்று கொண்டிருப்பார்கள். இங்கே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? 100 தெய்வங்கள் இருந்தாலும் ராமனுக்கு நிகராகவோ, 100 நூல்கள் இருந்தாலும் ராமகதைக்கு இணையாகும். 108 ஜபத்தினாலே ராமாயணம் சொல்ல முடியுமோ? 100 வயதியும் தாழ்வை வாழ பாசந்தியை வாழ்த்துகிறேன் நாமோ என்றார். நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ்கிறீர்கள். பாசந்தி ராமாயணம் பாராயணம் செய்த
பாவினே பரகனை கிடைக்கும் வழி விளக்குமே, பாவங்கள் ஒழிந்திட்டு புண்ணியம் ஏற்படுமே, பாவோ வாழ்க்கையிலே நண்பர்களும் பெருக்குமே. இதை விட கலசு செய்ய மண்ணை வாசனையின் அபிமானம் ஒரு புல்லகம் நான் கோபாலகிருஷ்ணன் பாவம் என்ற நாகோவுடைய அற்புதமான வாழ்க்கை பாடல்களோடு இந்த நூல் போகிறது. இந்த நூல் ஆக்கத்தையும் பின்பற்றின இதை நோக்கம் என்ன? ரகுகுலை திலகம் ஸ்ரீராமம் தாரகன் மந்திரம் அவன் நாமம், இகத்தில் தாய் தந்தை சொல்லே மந்திரம், ஜகத்தில் சரணை அடைந்தோரை காப்பவன். ராமனை அடிக்கடி நவமியை குடித்தான், தர்மம் வழிந்து நதனத்தை வைத்தான், ஏகபத்திரி விரதத்தை கடைபிடித்தான், ராமன் நாமத்தை நமக்கே அறிவித்தான். அவர்களே, ஒரு ராமாயணம் நாமும் பண்ணி குடித்துவிட்டது. அவருடைய அவதார நோக்கம் என்ன? அவனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்பதை நீங்கள் 4 வழியிலேயும் ஒரு ராமாயணத்தையும் அடக்கிவிட்டது உங்கள் திறமைக்கு எடுத்துக்காட்டார். அந்த 108 பாகங்களை கடைசி ஏற்றாக முடிவது ராம் 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 என்று சொல். ஒரு முறை இந்த புத்தகத்தை நீங்கள் வாராத படித்தாலே போதும், 108 தடவை ராமநாமம் ஜபித்ததற்கு இணையாகப்படுகிறது. ஏனென்றால் கடைசி எடுத்து முடிவது ராம் 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 என்று. இந்த இடத்திலே உன்னை சுட்டிக்காட்டு நான் விடைபெறுகிறேன். கவிஞர் வாசந்தியை பெரிய தமிழ் படித்தவர் அல்ல, தமிழ் பேராசிரியர் அல்ல. அவர் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தை படித்து வந்து ஒரு அலுவலகத்திலே அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருப்பவர் தான். ஆனால் தமிழ் மீது ஈர்க்கப்பட்டு ஆர்வத்தினாலே அவர்கள் இந்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் ஆக்கமும் ஊக்கமும் தான் மனிதனை ஏற்றி வைப்பதற்கு அடையாளமாக அவர்கள் திகழ்கிறார்கள். 108 வழியிலே ராமாயணத்தை சொன்ன அவர் 108 வழியிலே பாகவத்தை சொல்லப் போகிறேன் என்று பறைசாற்றியிருக்கிறார். ராமாயணத்தை விட பாகவம் எத்தனை கதை உள்ளடக்கி இருக்கிறது, எத்தனை அவதார நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தனையும் அதை 108 வழியை நான் அடக்கிவிடுவேன் என்று சொல்லுகின்ற ஆற்றல் இருக்கிறதென்றால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் இருந்தால்தான் இது போன்றவற்றை நிகழ்ச்சி. அவர்களே நேர் இவர் பெயர் திருவிழாவில் நாம் ஆகியத்தை உன் நண்பன் பெயரை நீ சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னான். இவர் சொல்லுகிறார், என் நண்பர் குழந்தை கவிஞர் வெங்கட்ராமன். போது தன்னையின் இலக்கிய உலகத்திற்கு குழந்தை இலக்கியங்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் குழந்தை கவிஞர் வெங்கட்ராமன் அவர்கள் அவருக்கு பக்கத்துணையாக இருக்கிறார் என்றார். இதைவிட வேறு என்ன பாக்கியம் கொடுக்க வேண்டும்? காசு தேவையில்லை, தானாக முடியும். பெரியும் புகையும் தேடி போக வேண்டாம், தானாக முடிவிடும். உள்ளபடியே உண்மையான பக்தி ஒருவருக்கு இருக்குமேயானால் அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியிலே தன்னலம் இல்லாது சுயநலம் இல்லாது பலமாக பக்தனுக்கு ஏற்ற ஒரு சாதாரண மக்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவாரையானால் எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறாரோ அதையெல்லாம் தானாக வந்து விடும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் செறிந்து தேய்மே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்மே, இவ்வே நீ ராமான் என்று எழுத்தினால் 2 எழுத்தை 108 முறை வேலை காலத்தினாலே 108 மடங்கினைகள் சீரோடு சிறப்போடும் வாழல் என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி அடைவதே. பக்த ராமாயணத்திற்கு கீரன் ஊருக்குள் வந்தார். பக்த ராமாயணத்திற்கு கீரன் ஊருக்குள் வந்தார். வாசந்தி ராமாயணத்திற்கு கீரனூரே நீருக்குள் வந்தார். அவர்களே, இப்பொழுது குழந்தை கவிஞர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு முன்னாடி சொல்கின்ற தருணம். அவருக்கு சிறப்பு செய்ய வெங்கடேசன் அவர்களை கூட நினைக்கிறோம். அவர் சுந்தரம் பைனாக்களுடைய டிஎஃப்ஓ அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். டி சுந்தரம் ராமாயணம் சுந்தரம் வருகிறது. 3 சுந்தரமும் இன்று கவிமலை இப்போது சேர்கிறது. ராமகிருஷ்ண பரத கட்டுரைகளே கதம்பங்கள் தானே. கதம்ப கவிமலை தர இருக்கிறார். வாழ்க்கை ஒரு புதிரொலி, வாழ்வது அதன் எதிரொலி, வாழும் அதில் கதிரொலி, வயல்கள் அதன் எதிரொலி.